அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் முன்பு மீண்டும் சிங்கநாதம் மன்னாருடைய சிவராமன். இன்று ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் பற்றி ஒரு வெரி ஸ்மால் வீடியோ. டொனால்டு ட்ரம்பின் முரட்டுத்தனம், மூர்க்கத்தனம், அறியாமை, பேராசை இவற்றின் காரணமாகவே இந்த போர் நிகழ்கிறது. அதே அடுத்த பக்கம் நீங்கள் பார்த்தால், ஈரானில் உள்ள இஸ்லாமியர்கள் கசாப்பு கடை நடத்துபவர்கள். அவர்கள் என்னதான் நாகரிகத்தில் முன்னோடியாக இருந்தாலும் அவர்கள் இரக்கமற்றவர்கள். மனிதர்களை மிருகங்களைப் போல கொல்லவும் தயங்க மாட்டார்கள். ட்ரம்போட அமெரிக்காவோட 1000 படை வீரர்கள் என்றால் ஈராக்கில் 1,00,000 போர் வீரர்கள். அதிகமாக மடியப் போவது அமெரிக்கர்கள்தான். அமெரிக்காவில் ஒரு 100 வீரர்கள் இறந்தால் கூட ட்ரம்போட பேர் கெட்டு போய்டும். ட்ரம்பை நாசமாக பண்ணுவார்கள் அவர்கள். ட்ரம்பை மீண்டும் அல்ல, இப்பொழுதே ராஷ்டிரபதியாக தொடர்வது மிகவும் கடினம். கர்கைலேண்டை பிடிக்க முடியாது. கர்கைலேண்டை பிடித்து விடுவேன், அங்கே பூட்ஸ் கால்களுடன் எமது வீரர்கள் நுழைவார்கள் என்று வீராவேசம் பேசும் ட்ரம்ப்பு நுழைந்து பார்க்கட்டும். அமெரிக்க வீரர்கள் கொல்லப்படுவார்கள். அமெரிக்கா அழியும். அமெரிக்காவின் முடிவுரையை எழுத டொனால்டு ட்ரம்ப் துணிந்து விட்டார் என்றே தான் சொல்ல வேண்டும். காலையில் எழுந்தவுடன் ஒரு பேச்சு, இரவில் தூங்க போகும் முன்பு வேறொரு பேச்சு என்று ட்ரம்பின் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்கிறது. ஒரு நிலையில்லாத மனிதர், பைத்தியம் பிடித்தவர் இவர். அதுபோல் இந்த மார்க்கோ ரூபியோ, அவர் ஒரு பக்கம் ஒரு கதை சொல்கிறார். துல்சி கபாட் ஒரு பக்கம் வேறொரு கதையை சொல்கிறார். காஷ் பட்டேலிடம் ஏராளமான கதைகள் உள்ளன. ஆகவே கதைகளை அளக்கும் அமெரிக்க அதிகாரிகள், அமெரிக்க அமைச்சர்கள், அமெரிக்க ராஷ்டிரபதி. இந்த நிலையில் அமெரிக்காவின் நிலை நீடிக்காது. அமெரிக்காவின் முடிவுரையை டொனால்டு ட்ரம்ப் எழுத தொடங்கிவிட்டார் என்றே நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.